அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எக்ஸல்ல வந்து 5வது சேலஞ்ச் என்ன பண்ண போறோம்? நம்ம ப்ளே பண்ண போறோம். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து computervathiyar.com இந்த வெப்சைட்டுக்குள்ள வாங்க. இங்க வந்து இந்த கோர்ஸ் செக்ஷன் இருக்கு தெரியுமா? இத நீங்க கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து நெறைய கோர்ஸ் இருக்கும். அதாவது நம்ம வந்து எக்ஸல் ஃபார்ம்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம்? ப்ளே பண்ண போறோம். ஸோ இங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல பார்த்தீங்கன்னா, லெவல் 1ல வந்து என்ன பண்ண போறோம்? 5வது சேலஞ்ச் இந்த இருக்கா? அட்வான்ஸ்ட் சம். இத நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப ப்ளே பண்ண போறோம். ஸோ இத கிளிக் பண்ணுங்க. ஸ்டார்ட் சேலஞ்ச் குடுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து லோட் ஆயிட்டு, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்லவே பார்க்குறோம். இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, சேல்ஸ் மற்றும் குவான்டிட்டி காலம்ல மதிப்புகளின் ஒருங்கிணைந்த மொத்தத்தையும் கணக்கிட்டு சுருக்க வரியில் பதிலை காட்டவும். ஓகேவா? ஸோ இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த சேல்ஸு, இந்த குவான்டிட்டி இந்த 2 காலம்ல இருக்கிற வேல்யூ கூட்டி இங்க என்ன பண்ணணும்? இங்க ஆல்ரெடி ஹைலைட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? ரிசல்ட்ட காமிக்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண ஹைலைட் பண்ணிக்கிறோம் செல் வேல நீங்க ஒரு வாட்டி கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்கு அங்க ஃபார்முலா பார்ல டைப் பண்ண அலோவ் பண்ணிரும். இப்போ என்ன பண்றோம்? ஃபார்முலா டைப் பண்ணுவோமா? ஈக்குவல் டூ சம். இப்ப நீங்க இப்ப இந்த ஹைலைட்ட குடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னவாயிரும்? இந்த 2 காலம தான் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அத கரெக்ட்டா காமிச்சிரும். ஸோ இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டூ சம் போட்டுட்டு, இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்க என்ன பண்ணணும்? இந்த சேல்ஸ் காலம் ஃபுல் நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இங்க வந்து சேல்ஸ் காலம் எங்கேருந்து எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது? B2 2ண்ட் ரோல ஆரம்பிச்சு ஐயோ! B2ல இருந்து என்ன பண்றோம்? B6 வரைக்கும் இருக்கு. சரியா? அதே மாரி குவான்டிட்டிய அப்படி பார்த்தோம்னா கமா போட்டுட்டு, அதே மாரி குவான்டிட்டிக்கும் C2 கோலன் C6 ஓகேவா? ஸோ இந்த மாரி குடுத்துட்டு, நீங்க என்ன பண்ணணும்? நீங்க இப்போ சப்மிட் ஃபார்முலா குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு செக் பண்ணும். ஓகே. ஃபார்முலா கரெக்ட். இப்ப நீங்க நெக்ஸ்ட் சேலஞ்ச் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு என்னவாயிரும்? அடுத்த சேலஞ்சுக்கு உங்கள கொண்டு போயிரும். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம இந்த சேலஞ்ச கம்ப்ளீட் பண்ணோம்னா, நமக்கு சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும்ல. நம்ம அத என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய லீடர் போர்ட்லவே பார்த்தோம்னா, நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைச்சுச்சோ, நம்ம அதுக்கேத்த நமக்கு ரேங்கிங் கிடைக்கும். ஓகேவா? சரி. ஸோ இங்க பார்த்தோம்னா, இந்த கோர்ஸ்ல பார்த்தோம்னா, இங்க வந்து 250 சேலஞ்ச் இருக்கு. இந்த எக்ஸல் ஃபார்முலால 250 சேலஞ்ச் இருக்கு. நம்ம இப்ப வெறும் 5 சேலஞ்ச தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது மாரி இன்னும் 245 சேலஞ்ச் இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்களும் இந்த வெப்சைட்ல வந்து விளையாடுங்க. உங்களுடைய ரேங்க நீங்க வந்து எப்பவுமே டாப்ல வைக்க நீங்க மெயின்டெயின் பண்ணுங்க. நெறைய பேட்ஜ் கிடைக்கும். நீங்க இந்த ஃபுல்லா நீங்க 250 சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேற குடுப்பாங்க. ஓகேவா? இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வெப்சைட்ட போய் அதுவும் தமிழ்ல இருக்கு. தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டுலயே தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த வெப்சைட் தான் வந்திருக்கு. ஸோ நீங்க ப்ளே பண்ணி விளையாடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.